தேனியில எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்கங்க. ஸோ நாங்க நேத்து தான் போனோம். ரொம்பவே ஜாலியா இருந்தது. உள்ள போன உடனே லைட்டிங் எஃபெக்ட்டோட டைனோசர்லாம் வச்சிருந்தாங்க. பயமா இருந்தது. அத தாண்டி உள்ள போனா குட்டி குட்டியா கலர் கலர் ஃபிஷ்ஷ டேங்க்ல போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா அந்த இடத்துல லைட்டா ஸ்மெல் வந்தது. ஸ்மெல் வருதுடா அப்படின்னு சொல்லி என் புருஷன் கிட்ட சொன்னா, அதுக்கு அவன் என்ன சொல்றான்னு பாருங்களேன். அந்த அசிங்கத்தையும் தொடச்சு போட்டுட்டு நெக்ஸ்ட் செக்மெண்ட் போனா ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃபி எடுக்கிறதுக்கு பேனர்ஸ்லாம் ஒட்டி சூப்பரா வச்சிருந்தாங்க கார்ட்டூனைஸ்டா. செம்மையா இருந்தது. ஒவ்வொரு இடத்துலயும் நின்று அதே மாதிரி போஸ் கொடுத்து என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியா நிரா குட்டி ஜாலியா அந்த இடத்துல வாக் பண்ணிட்டு இருந்தா. அது பார்க்கவே கியூட்டா இருந்தது. பெரிய வீராங்கனை மாதிரி வளையத்தெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கி வாங்கி போட்டேங்க. மாத்தி மாத்தி போடுறேன், எதுலயுமே விழுகல. கடைசியில் அசிங்கப்பட்டு வந்ததுதான் மிச்சம். அதையும் முடிச்சிட்டு உள்ள போனா சூப்பர் சூப்பரா ராட்டினெல்லாம் சுத்திட்டு இருந்துச்சு. நம்ம விடுவோமா? குட்டி பசங்களை முதல்ல ட்ரெயின் ராட்டனத்துல ஏத்தி விட்டுறலாம், அடுத்து நம்ம பெரிய ஜெயின் வீல்ல ஏறலாம் அப்படின்னு சொல்லி பிளான போட்டா என்னையும் இந்த குட்டி ட்ரெயின்ல ஏத்தி விட்டுட்டாங்க. அதுவும் ஜாலியா தான் இருந்தது. அவங்க கூட ஃபன் பண்ணிட்டு அவங்களோட கண்ணாடி எல்லாம் வாங்கி போட்டுட்டு நானும் குழந்தையோட குழந்தையாவே மாறிட்டேன். இதுக்கு இடையில நிலா குட்டி அவங்க அப்பா மட்டும் போய் தனியா பாசத்தை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. காண்டி ஏறுது நமக்கு பார்க்கும்போது. கடைசியா அந்த மூமெண்ட்டும் வந்தது. ஜெயின் வீல்ல போறது. சொந்த காசுல சூனிய வைக்கணும்னா கண்டிப்பா இந்த ஜெயின் வீல்ல போங்க ஒரு டைம். அது உசுரையே ஊசலட வச்சிருச்சுங்க. ஊசலட வச்சிருச்சு. எல்லாரு கண்ணுலயும் அந்த பயத்தை பாக்குறீங்களா? அதை முடிச்சுட்டு கொஞ்சம் போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு கடைசியா வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். அந்த நைட் ரொம்பவே ஃபன்னா இருந்ததுங்க.